ஸோ அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய பேப்பர் பார்த்தோம்னா டெய்லி வேஜ் ஒர்க்கர் அப்படின்னு வந்திருக்கு சார். இவங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள்? முன்னே எப்போதையும் விட இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் மோர் டெமோக்ராட்டிக். ஸோ எல்லாரும் பண்ணலாம், சுலபமாக பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வெள்ளி விலை ஏறப்போகுது, தங்கம் ஏறி முடிச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு சே இருக்குது. ஐம் நாட் ரெக்கமெண்டிங், ஐம் சேயிங். அப்போது வெள்ளி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நான் போய் எங்கே வெள்ளி வாங்குறது? வெள்ளி கொலுசு வாங்கி வச்சு விலை ஏறுமா, இல்லை வெள்ளியில் மூக்குத்தி வாங்கி வச்சு விலை ஏறுமா, இல்லை வெள்ளி பார் வாங்கி வச்சு விலை ஏறுமா, நான் வாங்குறது பார் தானான்னு எனக்கு தெரியுமா, அதுக்கு என்ன ஜிஎஸ்டி இருக்கும், இது எதுவுமே கவலைப்படாமல் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங் அக்கௌண்ட்லேருந்து நான் ஒரு சில்வர் ETF 10 ரூபா 12 ரூபா ஒரு யூனிட்டு 100 ரூபா 200 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். அதனால் டெய்லி ஏஜ் போனஸும் டெய்லி சிப்புன்னு இருக்குது. டெய்லி சிப்போ வேறு ஏதோ ஒன்று அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும். எர்லியர் த பெட்டர். யங்கர் த ஏஜ் லிட்டில் மோர் ரிஸ்கியர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு விச் வில் கிவ் பெட்டர் ரிட்டர்ன். அதனால் அவங்க டெஃபினட்டாக அவங்க தான் அதிக ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும். பணம் இல்லை, நம்ம இழக்கிறதுக்கு ஒன்றும் ரொம்ப பெருசாக கிடையாது. கடன் வாங்கி செய்யாதீங்க, சொந்த பணத்தில் செய்யுங்க.